இதை எப்போ தெரிஞ்சிக்க போறீங்க? பெண்களுக்கானது. பெண்களின் வாழ்நாள் ஆரோக்கியத்தை ஒரு குறிப்பிட்ட காலமே உறுதி செய்யும் என்று சொன்னா நீங்க நம்புவீங்களா? இது பலருக்கும் தெரியாத உண்மை. 7 வருஷத்துக்கு ஒரு முறை பெண்களின் உடலில் மாற்றங்கள் ஏற்படும். இதை மட்டும் நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டா எதிர்காலத்துல வரப்போகும் உடல் மற்றும் மனம் சார்ந்த சிக்கல்களை சிரமமின்றி எளிதாக கடந்து வரலாம். பெண்களின் 7 நிலைகள். நம் முன்னோர்கள் பெண்களின் வாழ்வியலை 7 நிலைகளா பிரிச்சிருக்காங்க. அவை: பேதை, பெதும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிளம் பெண். இது வெறும் பெயர்கள் மட்டுமல்ல, பெண்களின் உடல் வளர்ச்சிக்கான மைல் கற்கள். 7 வயதில் முதல் பால் பல் விழும். இதுதான் உடலின் முதல் மாற்றம். 14 வயதில் பெண்கள் பருவமடைவார்கள். இந்த நாள்ல இருந்துதான் பெண்களோட ஆரோக்கியத்தின் அஸ்திவாரம் ஆரம்பமாகுது. புரியும்படி கூற வேண்டுமானால், வாழ்நாள் முழுவதற்கும் தேவையான ஆரோக்கியத்தையும் சக்தியையும் உடல் சேமிக்க துவங்கிவிட்டது என்பது இதன் பொருள். பெண் கருவுற்று முதல் முறை தாயாகும் போது உடல் சக்தியை சேமிக்கும் படலம் நிறைவடையும். இது இயற்கை கொடுத்த பெரிய வரம். பெண் பருவமடைந்த காலத்திலிருந்து தாய்மை அடையும் காலம் வரை இந்த இடைப்பட்ட நாட்கள்தான் பெண்களின் உன்னதமான காலம். அந்த நேரத்தில் நீங்கள் உடலையும் மனசையும் எவ்வளவு ஆரோக்கியமா வச்சுக்கிறீங்களோ அதுதான் உங்க வாழ்நாள் முழுக்க உங்களை தாங்கி பிடிக்கும். உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். 14 வயதில் சேமிக்கப்படும் சக்தி 50 வயதில் எப்படி பயன்படும்? இதற்கு ஒரு எளிய உதாரணம். செடியாக இருக்கும்போது நீங்கள் அதற்கு ஊற்றிய தண்ணீரும் கொடுத்த உரமும் பின்னாளில் வளர்ந்து மரமாக நின்று பலன் தருகிறதல்லவா? அதுபோலத்தான் பெண்களின் உடலும். ஆனா இந்த ரகசியம் தெரியாம பலரும் பிரசவத்துக்கு பின்னாடிதான் உடம்பு மேல அக்கறை காட்ட ஆரம்பிப்பாங்க. இது வெறும் முயற்சியாக மட்டும்தான் இருக்கும். ஏனென்றால் காலம் தரும் வாய்ப்பை சரியாக பயன்படுத்தும் போது உங்களின் ஆரோக்கியம் நிலைத்திருக்கும். இந்த இடைப்பட்ட காலத்துல சந்திக்கிற நடைமுறை சிக்கல்களும் உள்ளது. அது என்னன்னா, ஹார்மோன் மாற்றங்களால பெண்களின் உடலும் மனமும் தடுமாறும் காலம் என்பதால் அந்த நேரத்தில் உங்க கவனத்தை ஆக்கப்பூர்வமான செயல்களின் பக்கம் திருப்பும் போது இந்த கடினமான தருணத்திலிருந்து இயல்பாக வெளியே வரலாம். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது, உங்களின் தனித்திறமைகள் என்ன என்பதை முதலில் கண்டறியுங்கள். அதை மேம்படுத்துவதற்கு நேரம் ஒதுக்குங்கள். புதுசா எதையாவது கத்துக்கோங்க. உதாரணமா தையல் கலை, ஓவியம் வரைவது, கணினி பயிற்சி, புதிய மொழிகளை கற்றுக்கொள்வது, இன்னும் பல. பலருக்கும் குழப்பமும் சந்தேகமும் வரும் இடம் இதுதான். எதை கற்றுக்கொள்வது, எப்படி கற்றுக்கொண்டால் விரைவாக அந்த கலையில் தேர்ச்சி பெறலாம் என்று யோசிக்க ஆரம்பித்து விடுவார்கள். நீங்க புதுசா கத்துக்க நினைக்கிற கலை அல்லது தொழில் கண்டுபிடிப்பது எப்படி? நீங்க தேர்ந்தெடுக்கும் கலை அது உங்களுக்கு பிடிச்சதா இருக்கணும். அதை பற்றி நினைத்தாலே உங்கள் மனதிற்குள் உற்சாகமும் சந்தோஷமும் உருவாகிறது என்றால் உங்களுக்கான கலையை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். ஏன்னா பிடிச்ச விஷயத்தை யாரும் கஷ்டப்பட்டு செய்ய மாட்டாங்க. சிலருக்கு மட்டுமே தெரிந்த ரகசியம் இது. இது உங்கள் உற்சாகத்தையும் தன்னம்பிக்கையும் வளர்க்கும். மனம் மகிழ்ச்சியாகவும் உற்சாகமுடனும் செயல்படும் போது உள் உறுப்புகள் ஆரோக்கியமாகவே இயங்கும். பொதுவாக 49 வயது முதல் 56 வயதிற்குள் மாதவிலக்கை எந்தவித உடல் உபாதைகளும் இன்றி இயல்பாக கடந்து விட்டீர்கள் என்றால் உங்கள் உடலும் மனமும் ஆரோக்கியமாக உள்ளது என்று பொருள். பெண்களோட ஆரோக்கியத்திற்கு இடையூறா இருக்கிற இன்னொரு பெரிய சிக்கல் மாதவிலக்கு பிரச்சனை. இது உடலின் நீண்டகால உபாதைகள் உருவாக இதுவும் ஒரு காரணமா இருக்கு. மாதவிலக்கு பிரச்சனை வந்த பிறகு குணப்படுத்துவதை விட வராம தடுக்கிறது தான் புத்திசாலித்தனம்.
எளிய மருத்துவ குறிப்பு: பூப்பெய்திய காலத்திலிருந்து தினமும் இரவு தூங்கும்போது 5 பேரிச்சம்பழம் மற்றும் 1 டம்ளர் பால் தொடர்ந்து சாப்பிட்டு வாங்க. அது மாதவிலக்கை சீராக்கும். திருமணம் நடக்கிற வரைக்கும் இதை நீங்க தொடரலாம். அப்புறம் குழந்தைகள் போதும்னு நீங்க முடிவு செஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் இதை தொடருங்க. உங்க வாழ்நாள் ஆரோக்கியத்திற்கு வளம் சேர்க்கும். குறிப்பு: சர்க்கரை நோய் உள்ளவர்கள் மருத்துவரின் ஆலோசனைப்படி எடுத்துக்கொள்வது ஆரோக்கியத்திற்கு நன்மை பயக்கும். இந்த தகவலை பெண்கள் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இதை பற்றிய சந்தேகங்கள் இருந்தா கமெண்ட்ல கேளுங்க, அல்லது திரையில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. ஆரோக்கியமான சமுதாயத்தை படைப்போம். நன்றி, வணக்கம்.